வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 20/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். பொங்கல் முடிஞ்சு இது ஃபஸ்ட்டு சந்தை. இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேம் ஐடி தான். சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஒரு மயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க கொண்டு வராங்க. வண்டியிலேருந்து இறக்க போகிறாங்க. ஒரு நாட்டு மாடுங்க. இங்கே ஒரு ஜோடிங்க. நல்லா அருமையான ஒரு சவள நிற கலரில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே காளைங்க. ஜோடி அற்புதமான ஒரு ஜோடிங்க. உழவு மாடு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சவள நிற மாடு. ஜோடி பார்த்தீங்கன்னா 85,000 சொல்லியிருந்தாங்க விலை. பல்லுனா பல்லு போட்டுக்குதா? பல்லு வைக்கல பார்த்தீங்கன்னா, பல்லு வைக்கல. நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஜோடி 85,000 சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க, காளை கண்ணுங்க. நல்ல ஒரு காரி கண்ணு, ஒரு நல்ல மயில கண்ணு ஒன்று. அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல அற்புதமான ஒரு ஹைட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு போடல. நல்ல அருமையான ஒரு ஜோடி. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க, ஹைட்டு. நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நல்லா சரியான கலருங்க. நல்லா தரமான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா அழகாக இருக்குங்க பார்க்க. நல்லா இதில் போடு தலைப்பில். ஃபஸ்ட்டு இதுதான், ஃபஸ்ட்டே இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு கேட்டு பார்க்கலாம். சரி, 2 பல்லு போட்டிருக்கோம், இல்லாட்டி பல்லு வச்சிருக்காது. ஒரு மயில கண்ணுங்க. நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு போடல. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா சொல்கிறாரு. இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஒரு 2 தெருவு போட்டிருக்காங்க, ஒரு ஆவரேஜ் ஓட்டங்க. ரன்னிங்காக வாங்கியிருக்காங்க. ஓட்டம் கொஞ்சம் கம்மின்றதுனால, கொஞ்சம் சேட்டுன்றதுனால பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மற்றப்பள்ளி. ஒரு ஹெச்எஃப் குட்டிங்க. பல்லெல்லாம் செக் பண்ணுறாங்க. வியாபாரமும் அப்படியே நடந்துன்னு இருக்கு. நல்லா அருமையான ஒரு ஹெச்எஃப் குட்டி. வளர்ப்பு குட்டி
சொல்லாது ஒரு வார்த்தை சொல்லு அதான் உங்க ஆயிரம் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிட்டானா என்ன ஒன்று விடுனா எனக்கு இதெல்லாம் வேணாம். புதுப்பேட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்ணு. இந்த மாட்டை வளர்க்கலாம் வளர்த்து பாருங்க மாட்டை. ஸோ பேர் 30 ரூபாய்க்கு உடைச்சி கேட்குறாங்க. இங்கேயும் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டி, நல்லா அருமையான ஒரு கண்ணுக்குட்டிங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படி எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். நைனா இது எந்த ஊர் நைனா மாடு? எந்த ஊர் மாடு? ஆ சிந்தாமணி. நீங்கள் எந்த ஊர் நைனா? புதுப்பேட்டை. ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஆ 55. இது எத்தனை மாதம் கன்று இருக்கும்? 6 மாதம் கன்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கன்று சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தாமணி குட்டிங்க. ஸோ ஜோடி 50 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு. ஸோ ஒரு ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு மாடு வாங்கிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் சூப்பராக வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நைனா எந்த ஊர் நைனா போகுது இது? புதுப்பேட்டை. சில புதுப்பேட்டை சைடு போதுங்க. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ சொல்லி எவ்வளோங்க முடிஞ்சுக்குது? எவ்வளோ சொல்லி எவ்வளோங்க முடிஞ்சிங்க? சொன்னாங்க 70,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ முடிஞ்சிங்க? 60,000. பல்லுண்ணா இது? சரி பல்லு. பல்லு சரி பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 3வது கண்ணா 2வது கண்ணா சொன்னாங்க. அது மறந்துட்டேன். இல்லை கறந்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3வது கண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ 70,000 சொல்லி ஒரு 60,000த்துக்கு முடிச்சிருக்காங்க. 10,000 ரூபா கம்மி முடிச்சிருக்காங்க. இங்கே 3 போடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வளர்ப்பு குட்டிங்க, ஹெச்எஃப் குட்டி. ஸோ இது எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்த்துருப்போம். ஸோ 3மே போடியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ணா இது எந்த ஊர்ண்ணா குட்டி? திருப்பத்தூர். இது எத்தனை மாதம் குட்டிண்ணா இருக்கு? 1.5 மாதம் குட்டி. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 25 1. ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கன்று பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துன்னு இருக்குது பாருங்கள். ஒரு 2 கிடாரிக்கு, ஹெச்எஃப் கிடாரிக்கு. ஸோ கோணப்பட்டு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த துண்டு போட்டு பேசுவாங்க அற்புதமா. அந்த மாதிரி அது அது பாட்டு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. அழகாக இருக்குது பாருங்க. வியாபாரம் பண்ணுறாரு தம்பி, வியாபாரம் பண்ணுறாரு. சரிண்ணா சார். நானே பல்லு போட்டுருக்கேன். பல்லு வைக்கலாம். சரி பல்லு வைக்கலைங்க. ஸோ ஜோடி அப்படியே ஒரு 70 ரூபாய்க்கு மேலே சொல்லுவார்.
2 சீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு கண்ணும் மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு சென மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு காரி நிற மாடுங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது. ஸோ அப்படியே எத்தனாவது ஈத்துன்னு கேட்டு பார்த்துருவோம். இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? சின்ன மோட்டர். இது பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டர்லேருந்து சிம் மாடு ஒன்று எடுத்துருவாங்க. பல்லுண்ணா இது? பல்லு சரி. சென்னை இருக்குண்ணா, கண்ணு போகிற நாள் இருக்குது. எவ்வளோ சொல்லிங்கண்ணா அது? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 60,000. ஸோ 60,000 ரூபா சொல்கிறாருங்க. ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம திருப்ப வாணிபடி போகிற சைடில் சின்ன மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வளர்ப்பு கண்ணுக்குட்டி. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ கோபுரம், ஸோ தலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. ஸோ அப்படியே கண்ணு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஜோடி கண்ணுங்க. ஸோ ஒரு காரி நிற கண்ணு. ஸோ ஒரு செவலை போட கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போய் வளர்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஜோடி ரேட்டு கேட்டு இருக்காரு. ஸோ 12,000 சொல்லின்னு இருக்காங்க. ஸோ ஜோடி 16 சொல்லி 12 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு போடாது கண்ணுங்க, ஏறு கண்ணுங்க. இதுவும் திருப்பதி ஆனந்தா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த வாரம் ஒரு 2 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்கிறாரு. ஸோ ஹைட்டு கூட ஒரே ஈக்குவல் தான் இருக்குங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல போடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே இது எத்தனாவது ஈத்துன்னு கேட்டு போடுறேன். நான் இது எத்தனாவது ஈத்துனா? 3வது ஈத்து. ஓகே. கறவை அப்படியே எத்தனை வரை சொல்லுண்ணா? 8, 9. பல்லு கடை போட்டுருச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கு கண்ணு மாடு? 65. ஸோ கண்ணு மாடும் ஒரு 65,000 சொல்லியிருக்காரு. ஸோ பல்லு கடை போட்டுருச்சுங்க. ஸோ ஒரு நாட்டு கிடாரிங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா அருமையான ஒரு கலரு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபா விலை சொல்கிறாரு.
சூப்பராக இருக்குங்க கிடாரி. ஸோ ஒரு சேம் மாடுங்க. ஸோ கண் இப்போ தான் போட்டு 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிச்சுங்க. ஸோ சூப்பரான ஒரு மாடுங்க. ஸோ தலைச்சங்கன்னு தான் மாடு. ஸோ 1 மணி நேரம் ஆகுதுங்க கண்ணு போட்டு. ஸோ வாங்கியாச்சு மாடு. ஸோ எவ்வளோக்கு வாங்கினான்னு கேட்டு பார்ப்போம். காளை கண்ணுன்னு நினைக்கிறேங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு செவள நேரம் மாடுங்க. சென மாடு. நாட்டு பசு. ஸோ இது எந்த ஊருன்னு மாட்டு கேட்டு பார்க்கலாம். விலை நிலவரம் என்னான்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேனே எந்த நேன மாடு இது? புதுப்பங்குளம். ஸோ புதுப்பங்குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ சினை மாடு. நல்ல அருமையான ஒரு நாட்டு மாடுங்க. சென மாடு. கண்ணுப்பா ஸ்டேஜ் அண்ணா இது? கண்ணுப்பா ஸ்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ எத்தனை கண்ணுண்ணா? 2வது கண்ணா? 2. ஸோ 2வது கண்ணுங்க. ஸோ வயிற்றில் இருக்கிறது 2வது கண்ணு. ஸோ ஒரு ஒயிட்டு பொடியில் ஸோ நாட்டு பசு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடுங்க. நல்லா அழகாக ஒரு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஏரெல்லாம் ஓட்டி இருக்கு மாடு. பொட்டை மாடு. ஸோ ஜோடி போட்டு கூட நம்ம ஏர் ஓட்டிக்கலாம். ஸோ பல்லு என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு என்ன இது? கடை மலைப்பு. ஸோ கடை முளப்புங்க. ஸோ கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. இந்த சைடு ஒரு செவலை பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணு. ஸோ 2 பொட்டை மாடுங்க. ஸோ வியாபாரம் பேசுகிறாரு. ஜோடி வியாபாரம் கேட்குறாங்க. இந்த பொட்டை மாடு ஜோடி. பல்லுண்ணா இது? பல்லு
ஆறு பல்லு இருக்கு. 6 பல்லு. ஸோ பல்லு 6 பல்லு சொல்லியிருக்காரு. நீ எப்படி சரி நான் சொன்னேன் சரி பொண்ணா சரி பொண்ணு சரி புரியுது கை எடுத்துரு கை எடுத்து சொல்லிப்பா ஸோ 66,000 நினைக்கிறேங்க ஜோடி. ஸோ ஒரு நாட்டு சென மாடுங்க. ஸோ நல்லா ஒரு காரிப்பட்ட மாடு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 ரூபாய் விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ கோபுரமெல்லாம் பாருங்க, பொட்டை மாடிக்கே சூப்பராக இருக்கு. ஆமாம் ஸோ 42 சொல்கிறாரு. 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்தாருங்க ஒரு ஜோடி பாருங்கள், பல்லு போடாத ஏற்காலை. ஸோ நம்ம பாய் அண்ணங்கிட்டேருந்து நம்ம பூபதி அண்ணன் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ திருப்பதி அண்ணங்கிட்டேருந்து பாய் அண்ணன் வாங்கி ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம பூபதி அண்ணன் வாங்கிட்டாருங்க. ஸோ ஜோடி பாருங்கள், சூப்பரான ஒரு ஜோடி. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏருக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ 93,000க்கு ஃபைனலாக நம்ம பூபதி அண்ணன் முடிச்சிருக்காரு. நாட்டு கிடாரிங்க ஒன்று. ஸோ சிங்கிளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன விலை சொல்கிறாங்க, ஸோ அப்படியே செனையாக இருக்கான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? பொன்னேரி. இது செனையாக இருக்காண்ணா? 8 மாதம். ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான் போட்டேன். பல்லு வைக்கல. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 40. ஸோ நம்ம பொன்னேரியிலேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 8 மாதம் செனை. ஸோ இப்போ முதல் ஏற்று தான் மாடு. ஸோ ஒரு 40 ரூபா சொல்கிறாரு. ஸோ 40,000 இன்னும் பல்லு போடல.